ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யா டைம்ஸ் யூடியூப் சேனல். ஆனி மாதம் முடிந்து ஆடி பிறக்கப் போகிறது என்றாலே அம்மன் வழிபாட்டிற்கு உகந்த மாதம் என்று அனைவருக்குமே தெரியுங்க. ஆடி மாத வழிபாடுகளில் வேப்பிலை, மஞ்சள், கூழ் பிரசாதம் போன்றவை தாங்க முக்கியமானதாக இருக்குது. கூழ் வார்ப்பதற்கு மிகவும் விசேஷமான ஆடி மாதமாக கருதப்படுது. அம்மன் பிரசாதங்களில் முக்கியமான ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கூழ் தாங்க. உடலையும் வயிற்றையும் குளிர்ச்சி படுத்துறதுக்கு ஒரு சிறந்த உணவாக இருக்குது. மேலும் ஆடி மாதம் வீசக்கூடிய காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும். அதனால் எங்கும் தூசியாக இருக்கும். இதனால் இருமல் போன்ற நோய்கள் வரலாம். இதனை தவிர்ப்பதற்காகவே அம்மன் கோவில்களில் ஆடி மாதத்தில் கூழ் வார்க்கும் திருவிழா நடைபெறுதுங்க. ஆடி மாதத்தில் அம்மன் கூழ் படைப்பதற்காக வேண்டிக் கொண்டு கூழ் படைத்துவிட்டு அந்த கூழை மற்றவர்களுக்கும் பிரசாதமாக கொடுத்து மகிழ்வாங்க. கூழ் வார்த்தல் தொடர்பான ஒரு முக்கியமான ஒரு புராண கதை சொல்லப்படுதுங்க. தவத்தில் சிறந்து விளங்கிய ஜமதகனி முனிவரை பொறாமை காரணமாக காத்த வீராசுரியார் மகன்கள் கொன்று விடுகிறாங்க. இதனை கேள்விப்பட்ட ஜமதகனியின் மனைவி ரேணுகாதேவி துக்கம் தாங்க முடியாமல் துடிக்கிறாங்க. பின்னர் தன்னுடைய உயிரையும் விட முடிவு செய்த ரேணுகாதேவி தீயை மூட்டி அதில் இறங்குறாங்க. அப்போ இந்திரன் மழை பொழிய செய்து தீயை அணைத்தான். பின்னும் தீக்காயங்களால் ரேணுகாதேவியின் உடலில் கொப்புளங்கள் ஏற்படுதுங்க. வெற்றுடலை மறைக்க அருகில் இருந்த வேப்ப மரத்தின் இலைகளை பறித்து ஆடையாக அணிந்தார். பின்னர் பசியை போக்கிக் கொள்ள அருகில் உள்ள கிராம மக்களிடம் சென்று உணவு கேட்கிறாங்க. அங்குள்ள மக்கள் அவர்களுக்கு பச்சரிசி, வெல்லம், இளநீரை உணவாக கொடுக்குறாங்க. அதனை கொண்டு கூழ் தயாரித்து சாப்பிடுகிறார் ரேணுகாதேவி. அப்போது அவர் முன்பாக தோன்றிய சிவபெருமான், உலக மக்களின் அம்மை நோய் நீங்க நீ அணிந்த வேப்பிலை சிறந்த மருந்தாகும். நீ உண்ட கூழ் சிறந்த உணவாகும். இளநீர் சிறந்த நீராகாரம் ஆகும் என வரமளித்தார். இந்த சம்பவத்தை நினைவு கூறும் வகையில் தாங்க ஆடி மாதத்தில் அம்மன் கோவிலில் கூழ் வார்க்கும் திருவிழா சிறப்பாக நடைபெறுது. ஆடி மாதத்தில் அம்மனுக்கு கூழ் படையல் வைத்து எலுமிச்சை மாலை அணிந்து வழிபடுவது, அம்மனுக்கு படைத்த கூழை பக்தர்களுக்கு வழங்கினால் அன்னையின் மனம் குளிர்ந்து அருள் தருவாள் என்பது ஒரு ஐதீகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் அடுத்த வீடியோவில் நாம் சந்திக்கலாம். தேங்க்யூ.